நுரையீரல் பிரச்சனை. என்ன செய்யற மூலம் ஆப்ரேஷன் பண்ணேன். பிரச்சனை வருத்தம் தானே? வருத்தம். மூச்சு நகரைக்கே மூச்சு இழுக்கு. நீங்க இருங்க முதல்ல. இப்ப நம்ம மாளிகையில இருந்தா தான் பெரிய சந்தோஷம் இல்ல, குடியில தான் வந்து பெரிய சந்தோஷம். அங்க வந்து பாக்குறாக்களே சொல்லுவாங்க 66 வயது எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப. சரி சரி சரி. இப்ப இன்னொரு ஆள்ற பேர் இல்ல, இப்ப அந்த ஆள் சூசைட் அட்டெம்ப்ட். ஏன் இப்படித்தான் நெடுக கஷ்டம் தான் மகன் எங்களுக்கு. கல்யாணம் காலத்துல இருந்து வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. காணி பூமியோ மாடுகண்டோ ஒரு சொத்து பத்து ஒன்றுமே இல்லை. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் இடையில நின்று கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான போர்டர் பகுதி தான், அதாவது இந்த பக்கம் கல்முனை சைட் இருக்கக்கூடிய போர்டர் பகுதி தான். துறநீலாவணை தான் கடைசி ஊர் இந்த பக்கம், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் துறநீலாவணையில் 8 அப்படிங்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு அம்மம்மாவும் ஒரு அம்மப்பாவும் வயது போன காலத்தில் வாழ்ந்து கொண்டு வராங்க. இந்த அம்மப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டு அவங்க வாழ்ந்து கொண்டு வராங்க. இவங்களுடைய ஒரு மகள் தான், மன்னிக்கவும், மகள் இல்லை, இந்த அம்மம்மாவினுடைய தங்கச்சி வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு இவங்களை வந்து அடையாளப்படுத்தியிருந்தாங்க. தம்பி உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவிகளை செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்காவது நீங்கள் உதவி செய்யுங்க, ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னென்னு சொன்னால் இந்த அம்மம்மாட அக்கா தங்கச்சி அடுத்தது மகளும் இருக்காங்க. இவங்களுக்குமே வந்து கஷ்டம்தான். அப்போ அதனால் வந்து இப்போ ஒருத்தரை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோக்கு ஒரு வறுமையில் இருந்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கும் உதவிகள் தேவை. கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பார்வையிடுங்க. அப்போ நாங்கள் வரும்போது இவங்களுக்கான அந்த உலருணவு பொருட்களையும் அடுத்தது கொஞ்சம் காசும் வந்து கையில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதையும் வந்து அப்போ நம்ம மாட்ட கொடுத்து போகிறோம். அப்போ இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்கின்ற அங்கிள் இந்த உதவி செய்திருக்காங்க. எங்களுக்கு நன்றிகள் அங்கிள். அப்போ உள்ளே போகலாம். அடுத்தது நம்மளோட ஆட்டோ வந்து நாங்கள் விற்றுட்டோம். அப்போ சில வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன். அப்போ மற்ற இன்னொரு ஆட்டோ எடுத்துருக்கேன். அந்த ஆட்டோவுக்கு வந்து நம்பர் இன்னும் வரல. நண்பன் ஆட்டோவில் வந்து இப்போ நாங்கள் இந்த உதவி திட்டங்களை அப்பப்போ செய்து கொள்கிறேன். நான் இப்போ வேறு ஃப்ரெண்ட் பைக்குகள் கிடைச்சா பைக்கில் போகிறேன். இவர் வந்து லைன் தான் ஓடுற. அதனால் வந்து ஆயர் பிடிச்சி வந்துருக்கு. என்னென்னு சொன்னால் வெள்ளாவளியிலேருந்து துறநீலாவணைக்கு வருகின்ற தூரம் எப்படியும் 20-30 கிலோமீட்டருக்குள்ளே. அப்போ நம்ம சும்மா வந்து ஒரு வேலை செய்கிற ஒருத்தனை வந்து கூட்டி வரையில. இப்போ நட்பாக இருந்தாலும் நட்பன்ற ஒரு பக்கம் இருக்கணும், வேலையாக இருக்கணும். அப்போ இதை தூக்கி கொண்டு கொடுப்போமே. அரிசி தூக்கு, நான் மட்டும் தூக்குறேன். உள்ள இல்ல உள்ள இடத்த வச்சிடலாம். ஒரு இடத்துல அப்ப நாங்க இங்க வந்தப்போ அம்மா மட்டும்தான் நின்று கொண்டு இருந்தவங்க. அம்மாப்பா இல்லை. இப்ப நிறைய நாள் கூட வேலை இல்லாம கிடந்து இன்றைக்கு தான் அவசரமா அந்த பொடியன் வந்து வயலுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டான். வயலுக்கு அதை இறைச்சிட்டு வரேன்னு நான் வரும் மட்டும் இன்றைக்கு கவர் பண்ணி செய்யுங்க. நிரந்தரமா இல்லை. ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து ஒரு ஆபீஸ்ல வைத்தியசாலையில வேலை இருக்கு. அம்மாப்பா போனவங்க. அப்ப நாங்க வந்த தெரிஞ்சு பக்கத்துல தான் இருக்குது. அப்ப அதனால கொஞ்சம் வந்தவர் இன்னொரு அவர் நண்பரை அவடத்தை விட்டுட்டு அம்மாப்பா வந்திக்காரு. அந்த வகையில அம்மாப்பாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் அம்மாப்பா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? லிங்கரட்னம். உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாப்பா? 65. நாங்க வந்து உங்களை விசாரிச்சு நாங்க நீங்க வந்து முதல் பியோனா வேலை செய்தாம என்ன? அப்ப உங்களுக்கு பென்ஷன் காசு எல்லாம் ஒன்றும் மாறலாமாப்பா? பென்ஷன் வருது. அதில் ஒரு லோன் ஒன்று போட்டு இந்த வீட்டை முடிப்போம்னு சொன்னா அதோட நின்றுட்டு அப்போ திருப்பி மிச்ச காசு எடுத்தேன்னா ஒரு 16-17 தான் பென்ஷன் எடுக்க. அது இப்போ 6 வருஷம் இவ்வளோ குளிர்ச்சிக்கே போகுது. இந்த யாழ்ப்பாணத்துக்கு 4 தரம் போய் வந்துட்டோம். இன்னும் டாக்டர் சொல்றாரு கொழும்புக்கு போகணும். நான் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பதிஞ்சிட்டேன். கொழும்புக்கு அனுப்பணும் நாங்கள் என்று சொல்லியிருக்காரு. அது என்னென்னு வாய் தெரியா ஓட்டம் கிழக்கமானது எல்லா ஆஸ்பத்திரியும் போயாச்சு. என்ன பிரச்சனை? அவைக்கு ஹார்ட்ல அடைப்பு.
அங்கே யாழ்ப்பாணம் போனால் திருப்பி 6 மாத்தையால் வாங்கன்றாங்க, திருப்பி 3 மாத்தையால் வாங்கன்றாங்க. அப்படியே போய் 4 தரம் போய் வந்துட்டோம். அது பயணம் போகிறதே எங்களை கொண்டு வர மாதிரி போயிட்டு வந்தோடனே வருத்தமாக கிடப்பா. ஃபர்ஸ்ட் ட்ராவல்ன்றது எனக்கு தெரியும், அது எவ்வளோ ஒரு பெரிய எனக்கு ஒரு முள்ளங்கண்டு பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, என்ன செய்யற மூலம் ஆப்ரேஷன் பண்ணேன். வருத்தம் தானே, வருத்தம். மூச்சு நகரைக்கே மூச்சு இழக்க. நீங்க இருங்க முதல், நீங்க இருங்க இதுல இருங்க முதல். நான் இப்போ என்னடா வேலை செய்யற பொடியின்னுகிட்ட சொன்னேன். நான் எனக்கும் பார்த்து ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்தாங்க. நான் அவசரம் வேண்டாம், நாங்கள் கூப்பிடுவோம் என்று சொல்லி தான் இன்றைக்கு போனேன். போன மாதம் 1 நாள், 1.5 நாள், இந்த மாதம் 1 நாள், இப்படியே அதை போட்டுக்கிட்டு பேத்துறோம். சரியாப்பா. அப்ப இங்க வந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி வேலை அப்ப நீங்க போனீங்க, அங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? எங்க செக்யூரிட்டில போன உடனே 1000 ரூபாய் தருவாங்க. அதுவும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி சம்பளம் எடுத்து தான் தருவாங்க, அவங்க சம்பளம் எடுத்து. நீங்க இப்ப இன்னொரு ஆள் பேர்ல பெர்மனண்ட் பேசிட்டாங்க. இல்ல 66,000 எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப. சரி சரி சரி. இப்ப இன்னொரு ஆள் பேர்ல இப்ப அந்த ஆள் வேலைக்கு வரலன்னு சொன்னா அவருக்காக வேண்டி நீங்க நிக்கீங்க அவசரமாக. சரி சரி. அதுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவாங்க? 1000 ரூபாய் தருவாங்க ஒரு நாள். இப்ப 6 மணி இருந்து 6 மணி மட்டும் நிக்கணும். மாடு விரைச்சுதான் கூட. சரி. இப்போ காலையில சாப்பிட்றீங்களாப்பா? சாப்பிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? நான் மகள் மகங்க உதவி இனி அங்கால தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு போவேன். நான் சொந்தக்காரர்கள்லாம் இருக்காரு தருங்கள். இப்போ எங்களோட தங்கச்சி கூட போன மாதிரி சேர்ந்தா மற்றதை போட்டு கடையில் போட்டு ஒரு மாதிரி ஒரு கறியும் சுண்டலோ போட்டு சமாளிக்கிறோம். சரிம்மாப்பா. என்ன வரும்போதேமாப்பா உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருந்தாங்க சாப்பாட்டுக்கு, அடுத்தது கொஞ்சம் காசு கொண்டு வந்தாங்க ஒரு கைச்சல வச்சு கொள்றதுக்காக வேண்டி. மேலதிகமாப்பா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னா என்ன உதவிகள் தேவை? நம்முடைய உறவுகள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வீடியோ, அவங்கள்ட்ட நீங்க கேட்கறதா இருந்தா எப்படியான உதவிகள் கேட்கீங்க? எங்களுக்கு இப்போ கொழும்புக்கு திடீர் 2 போக வேண்டி வரும். மற்றது இவைக்கு கிழமைக்கு ஒருக்கா குளிசை வாங்கணும். அந்த டாக்டர் பெரிய டாக்டர் நினைச்சா 2 குளிசை எழுதி தந்துட்டார். கிழமைக்கு ஒருக்கா அது குளிசை வாங்கிட்டு போறோம்னா அந்த குளிசை இல்லாட்டி வேலை அங்க முடியாது. பிறகு ஆஸ்பத்திரியில் கிளினிக்கு போனா 12 சாதி குளிசை கொடுக்குறாங்க. மாதாந்தம் உங்களுக்கு ஒரு 15,000-20,000 மாதம் யாராவது உதவி செய்ய முன் வந்தா ஓகேன்ற மாதிரி சொல்றேன். கடவுளுக்கு சோத்திரம், நன்றி கோடானுக்கு ஒரு சோத்திரம். எனக்கு அதே பெரிய எனக்கு இந்த லோன் பிடிக்குமாண்டா ஒரு அளவு சமாளிச்சு கொண்டு போகலாம். அந்த லோன் தான் இன்னும் 5 வருஷம் கிடக்கும். நான் உயிரோட இருப்பேன்னு இன்னும் ஏரியா இதுதான் எனக்கு யோசனையா கிடக்கு. சரியா என்னன்னு சொன்னா அடுத்தது அவங்களோட மகள் தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க. மகள் இல்ல அம்மாவோட தங்கச்சி. அப்ப நாங்க இந்த வீடியோ எடுத்தோம்ப்பா இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக்ல இல்லாம இந்த வலைதளங்கள்ல பதிவிடுவோம். உங்களுக்கு உதவி கேட்டேன்டா தனிப்பட்ட எங்களுக்கு செய்யறது இயலாதானே. இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல எனக்கு ஏண்டா நாங்க களவெடுக்க இல்ல, போய் சொல்ல எங்களுக்கு இந்த உண்மையா கிடைக்கிறத சொல்றோம். மற்றது மற்றாக்கள் முறாக்கள்லாம் வந்து உனக்கு தொழில் இருக்குதானே, பென்ஷன் இருக்குதானே, நேரா எங்களுக்கு என்ன செலவுன்றதா உங்களுக்கு தெரியுது. அதுதான் முக்கிய காரணம். எனக்கு திடீரெண்டாப்பில் குளிச்ச முடிஞ்சோடனே நான் எடுத்து போட்டு ஜோறுற மருதமனைக்கு போயிட்டு அவன்கிட்ட சென்ட்ரல் பாமசியில் கடனுக்கு தருவாங்க, வாங்கலாமா? சரியா ஜோசிக்காதீங்க, அம்மா கொஞ்சம் பேசுவோம். சரியா? வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? பத்மாவதி. பத்மாவதி. உங்களுக்கு எத்தனை வயசுக்கு? 62. 62. இப்ப உங்களுக்கு இந்த முகம் என்ன 10 நெருப்புல 26 வருஷம். 26 வருஷம். எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது? நான் தான் ஏஞ்சனா. என்ன சூசைட் அட்டெம்ப்டா? ஏன் இப்படித்தான் நெடுக கஷ்டம் தான் மகன் எங்களுக்கு. கல்யாணம் காலத்துல இருந்து வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. காணி பூமியோ மாடு கண்டோ ஒரு சொத்து பத்து ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. அந்த நேரம் அவர் பியூனா வேலை செய்ய அவர் எடுக்கிற சம்பளம் 3 மக்கள், அதுல ஒரு மகன் செத்துட்டாரு 16 வருஷம், மூத்த மகன். தற்கொலை முயற்சிகளே அவங்களும் இந்த கடன் பிரச்சனையா இல்லை? நீங்க தற்கொலை இதுகளாலதான் பிறகு அதுக்கு பிறகுதான் இப்ப எனக்கு இந்த வருத்தம் எனக்கு வந்து இப்ப 8 வருஷம் காட் வருத்தம் வந்து அதுக்கு முதல் மூட்டுவாதம், அல்சர், சீனி எல்லாம் இருக்கி
ஒரு வருத்தத்துக்கு வைத்தியம் செஞ்சா மற்ற வருத்தம் கூடுது. திரும்ப நீங்க இப்ப எங்க வீட்டுக்குள்ள கதை உடைச்சுதா பாத்துனீங்க? இரவே இல்ல தெரியாம அவங்களுக்கு தெரியாம வத்துனது அவங்க கண்ட. அப்புறம் உங்களை எப்படி காப்பாத்தினவங்க? அவருதான் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு 100 பொண்ணு அவருதான் கொண்டு காப்பாத்தின. என்ன அம்மாப்பா நடந்தது வண்டை எப்படி காப்பாத்தினீங்க? என்னதுக்காக வேண்டிய அவங்க தெரிஞ்சவங்க? கடன் தொல்லை தான். அந்த நேரம் ஒரு 60,000 ரூபாய் கிட்ட கடன் இருக்கு. இப்போ லோனு போட்டுட்டு இப்படியே கடன் எடுத்து வாழ்றது, இதை விட நாங்கள் செத்து போயிடலாம் இது அவ்வளோதான் ஒரு வசனம் காய்ச்சிச்சு. ஒரு பாயிலா எல்லாரும் படுத்தோம். கண்ணேந்து போகக்குள்ள பார்த்தேன்னு பந்தம் கொண்டு வருது. காலை அடிச்சு உளுத்தாட்டி போட்டு நான் டக்குன்னு நெஞ்சுக்கு மேலே எறிந்து கையால ஊற்றினேன். 100 எடுத்துட்டு மறுவாசத்துக்கு கொண்டு வந்தான். அதில் 4 மாதம் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் 2.5 மாதம், கொழும்பு ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதம். அப்போல்லாம் ஒன்று போட்ட காசு போச்சு. அத்தனை அப்போ இருந்து குளிசை போடுறோம், போடுறோம். அப்படியே நான் வாழ்ந்து கொண்டே இருக்கேன். அதால எனக்கு ஒவ்வொரு வருத்தமா 25 வருஷம் நான் இப்ப குளிசியல் போட தொடங்கி ஒவ்வொரு வருத்தமா வந்து சேர்ந்தான். இப்ப என்னாலேயே நேற்றெல்லாம் குளர்னா இந்த குளிசை கூட இல்ல, கிளினிக்கில் தர மாட்டாங்க, செத்து போய்த்துட்டா நல்ல மென்னத்துக்கு உயிரோட இருக்கண்டு. அப்படி இல்லம்மா, அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. என்ன செய்யறோமா, இருந்தா நம்மளுக்கு 4 பணம் இருக்கணும், இல்லாட்டி 4 சனம் இருக்கணும். ஒன்றுமில்ல, ஒரு 18,000 ரூபாய் சம்பளம் எடுத்து தண்ணியில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இனி சாப்பிடணும். அப்ப என்ன செய்யறோம்? நான் மக்கள்கிட்ட ஒன்றுமில்ல. அவங்க எத்தனை வருஷமா அந்த குடியில் வீட்டுல பகடும். யோசிக்காதீங்க. என்னன்னு சொன்னா இப்ப இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்கிள் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேற வேற உறவுகளும் பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு மாதாந்தம் உதவி செய்யக்கூடிய மாதிரி யாராவது முன்பு வருவாங்க, நம்புறேன் நான். சரி, எனக்கு சாக மட்டும் இந்த உதவி செஞ்சா பெரிய ஒரு நன்றி அறிக்கை கடவுள் தான். எனக்கு குறைஞ்ச ஒரு 10,000 இருந்தாலும் ஓகே தான். சரிம்மா சரிம்மா, இந்த அறிக்கிற இந்த அடைப்பு தானே எனக்கு எடுக்க தாங்க. புதுக்குடியிலையும் எடுத்து போன வருஷம் செய்யலான்றாங்க. கொழும்புக்கு அனுப்பி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியா. கொழும்புக்கு தான் அனுப்ப போறாங்க. இப்ப வாரம் மாதம் அப்படியே போன் பண்ணுவாரு டாக்டர் வினோதன் டாக்டர்கிட்ட தான் போனோம் நாங்க. அது புக் பண்ண 4 தரம் போயிருக்கேன். போகாத ஆஸ்பத்திரி இல்லம்மா. எல்லா இடம் போன ஆக்கள் சொல்ல சனங்கள் உதவி செய்யுது எங்களுக்கு 5-10 இந்த உள்ளது. அந்த காசு எடுத்து தான் நாங்க போனது. இதுக்கு வந்து இப்ப இப்படி இருக்கி என்னென்ன அந்த மக்கள் இறங்குற உள்ளங்கள் எங்களுக்கு உதவி செய்தா நீங்களும் அதுக்கு முதல் உங்களை அவ தங்கச்சிக்காரு தான் போன் பண்ணி என்னன்னு சொன்னா, இப்ப உங்களை வந்து எங்களால வந்து வெளி கொண்டு வரதான் முடியும். எங்கட கையிலையும் இல்லாமம்மா நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு வீடியோலயே மாறி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாங்க நம்புறோம். கிடைக்கிற கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்களும் கதைச்சு எங்களுக்கு இந்த உதவிய எடுத்தா காணும். நான் சாக மட்டும் மறக்க மாட்டேன். நான் வேற ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் நான் இப்ப 25-26 வருஷத்துக்கு 14 குளிச்சேமா இவையோடய வாழ்ந்து கொண்டிருக்கேன். 10 பிள்ளைகள் புடி 3 பிள்ளைகள் அதோடையும் வாழ்ந்து வேலையும் பார்த்து சமைச்சு கொடுத்து குடிச்சாங்க. இப்படியே இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கு. வேற 6 இருப்பாங்க. 62 வயசு நம்மப்பா 66 இத்தனை வருஷத்துக்கும் வேற ஒரு ஆக்கலண்டா விட்டு போட்டு ஓடி போய் வேற கல்யாணம் கட்டி அங்க இங்க எல்லாம் செய்வாங்க. அது இல்லை, அப்படி செய்யட்டான் எங்களோட குடும்பத்துக்கு மரியாதை இல்லை. எங்கள் அம்மா ஒரு மிட்வையா இருந்து செத்து போயிட்டா, அப்பா ஒரு ஜிஹெச்சா இருந்து செத்து போயிட்டு படித்தவர்க்கம் தானே. அப்போ அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றுவோம், மரியாதை இல்லை, சாக மாட்டோம். இப்படி இருந்தாலும் கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து கஷ்டம். அந்த பென்ஷன் எடுக்கிற காசை 3 புள்ளியடையும் வளர்த்துட்டு நான் தாயிட்டு இருக்கக்குள்ளே நான் கஷ்டப்பட்டேன். 7 சகோதரங்கள், அவங்களும் உதவி இல்லை, கஷ்டம்தான் எல்லாருக்கும். உடுப்பு இல்லாம நேரத்து சாப்பிடாம அப்படி கஷ்டப்பட்டேன் நான் தாயிட்டு அடிக்கக்குள்ளே. கல்யாணம் கட்டி சாப்பாட்டால உடுப்பாலையும் மற்ற சொத்து பத்துகளும் ஒன்றும் இல்லை. இந்த வீடு எங்களுக்கு பழைய வீட்டை தந்தவங்க. இந்த மகளுக்கு வருதா அந்த லோனை போட்டு உடைச்சு போட்டு உலகத்தையும் செஞ்சாங்க. இல்ல கிடக்க பிறகு போன மாதம் போய் அங்க களுவாஞ்சொல்லிலையும் கேட்டாரு, ஒரு 3 லட்சம் காசு நான் எடுக்கலாமா லோன். அவங்க 2-3 வருஷம் போகணும்ட்டாங்க. கேட்டுட்டு வந்தவர் பேங்க்ல. வேற ஒன்றும் செய்யலாம், ஒன்றும் இல்லையே விற்கிறதுக்கும். நாங்க ஒன்றும் தேடலையே. இது போல எங்களுக்கு இது ஒன்றும் இல்லை. நாங்க 2 பேரும் தான் மிச்சம்.
மகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எழுதி கொடுத்துட்டோம். நாங்க எல்லாரும் கஷ்டம் தான். நம்ம அவங்களும் ஆரண்டு பாக்குறேன். அவங்களும் என்ன செய்யறாண்டு கண்டாடு உழைக்கிறது. 2 பிள்ளைகள், அது 2க்கும் வகுப்பு போகணும். தை மாதம் அதுக்கு போயர் மூத்ததுக்கு, மற்ற 3ஆம் ஆண்டு 2 வகுப்புக்கு போற, 2-3 வகுப்புக்கு உழைக்கு வகுப்பு கொடுக்குறதா, சாப்பிட்றதா, உடுப்பு வாங்கி கொடுக்குறது. கஷ்டம் உண்டா இல்லைண்டா கஷ்டம் இந்த குடும்பத்துல எனக்கு இந்த மகளுக்கும் இல்லைண்டா கஷ்டப்படுறோம் நாங்க. சரியாம்மா, யோசிக்காதீங்க சரியா? உதவி கிடைக்கும் நம்புறோம். நாங்களும் அடுத்த கட்டம் வருவோம் சரியாம்மா? சரியா? கடவுளை நம்பி காலையில் 3 மணிக்கெல்லாம் முடிச்சு வந்து தான் ஜோம் பண்ணுறதாம் போல. வேறு எனக்கு கடவுளே கடவுளே நினைக்கிறாங்க. அதுதான் அப்படிதான் ஒரு கையை காலை இழுத்துட்டு கிடந்த உண்டா மாட்டாவது கஷ்டம் கொடுக்கப்படும். டக்குண்டு போயிடுவோம் தான் கடவுள்கிட்ட மண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்வோம்? இல்லை நான் இருக்கலாம், சரி பிரச்சனை இல்லை. சரி நாங்கள் இப்போ அந்த வகையில் வரும்போது அம்மா அப்பாவுக்கு அடுத்தது அம்மாவுக்கான அந்த உலர்ண பொருட்கள் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன், பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இப்போ இந்த கடையில் வந்து அம்மா அவங்களுக்கான உலர்ண பொருட்களை வாங்க போகிறோம். சரி உள்ளே போயிட்டு வாங்கலாம். நாங்கள் இப்போ அண்மை காலமாக இப்போ கொஞ்ச நாள் கூடி வந்து இந்த அண்ணாவின் கடையில் வந்து உலர்ண பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கோம். என்னோட சொன்னால் அண்ணா வந்து கொஞ்சம் நல்லா அந்த பொருட்களை குறைச்சி தராங்க. அடுத்தது இப்போ ஃபோனில் வந்து சொன்னாலே வந்து அண்ணா வந்து போட்டு வச்சுக்கொள்கிறாங்க. அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்னோட சொன்னால் மெயினில் வந்து இருக்கக்கூடிய அந்த கடைகளில் போய் இப்போ நாங்கள் வந்து வரிசையில் நின்று வாங்குறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அது லேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ அதனாலையும் இப்போ குறைச்சி மண்ணா தாராங்கன்ற வடிவாக நாங்கள் இப்போ இங்கே எடுத்துக்கொண்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னு தெரியும் அந்த விலைகளில் இருக்கிற மாற்றங்கள் எல்லாம். விலைகள் எல்லாம் தான் நான் வந்து குறைச்சி தராங்க. அண்ணா போட்டாச்சா அண்ணா? அப்படியே சீனி 2 கிலோ 450 ரூபா. கிலோ 450 அண்ணா. 2 கிலோ 2 கிலோ 450. நெத்தலி நல்ல நெத்தலி 800 ரூபா. பருப்பு 560 ரூபா 2 கிலோவுக்கு. 1 கிலோ 280 ரூபா. சோயா 550 ரூபா 1 கிலோ. மரக்கறி எண்ணெய் 1150 ரூபா. இப்போ 1450 விலை ஓடிது. விலை ஓடிருக்கு. எடுத்த ஸ்டோக்கண்டா அதே விலை இதாங்க. இல்லை அப்போ அதையும் குறைச்சி தந்துக்கிறேன். குறைச்சி தந்தீங்க. மீண்டின் இது வந்து தம்பி 720 அடிச்சது இப்போ வருது இல்லை. இப்போ 550 ரூபா ஓடி உண்டு. 2 1100 ரூபா. சரி. அடுத்தது பிஸ்கெட் 750 ரூபா வரும். 2க்கும் 700 ரூபா போட்டுருக்கேன். இந்த அங்கர் 1100 ரூபா 1050 ரூபா போட்டி 50 ரூபா கழிச்சு. அந்த ஃப்ரீ வச்சது 380 கிலோவில் பார்த்தா 550 வரும் ஃப்ரீயால். அதை 350 அமௌண்ட்டு. அந்த 380 அடிச்சது. அந்த கோதுமை 5 கிலோ பேருக்கு 1050 ரூபா வாங்கிட்டு தான் போட்டுருக்கு. அந்த 10,010 ரூபா வருது. அரிசி கொண்டு வந்து நம்பி அரிசி 10 கிலோ வேணாஜி. 10 கிலோ அதுக்கு எவ்வளோ? 2300 அடி. 2300. அது அந்த கொண்ட ப்ரைஸ். அடுத்த உப்பு இல்லையாண்ணா? உப்பு என்ன மாதிரி? உப்பு தான் பிரிச்சுக்கிறாங்க. தட்டுவாடா என்ன இல்லைண்ணா உங்கள்கிட்ட உப்பு? உப்பு சும்மா தூள் பிரிக்கி. தூள் பின்னே தேவை. தூள் வெள்ளாடம் வெளித்தானே. அதே கொஞ்சம் தட்டுப்பாடாக கிடையாது. என்ன இருக்குது அந்த பில்லு இந்த இதை பாருங்க. இதில் அண்ணா அந்த துண்டில் எழுதி தந்தியாங்க. 10,010 ரூபா வருது. நீங்கள் விலைகளை செக் பண்ணி கொள்ளலாம். செக் பண்ணுற நீங்கள் ஒரு பொருளுக்கும் அது சரியாக போட்டிக்காதான் என்னமான்றது. அப்போ ஓகே. அதில் 10,000 இருக்குண்ணா. சரி சரிதானே? சரி. இந்த உதவியை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்கின்ற அங்கிள் செய்திருக்காங்க. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு மீதமாகவும் கொஞ்சம் தொகை வந்து எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அங்கே மிச்ச காசையும் வந்து அந்த அம்மா அப்பா கிட்ட கொண்டு கொடுக்குறோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல கிளம்புறோம். சரி ஓகே, நன்றி அண்ணா. போயிட்டு வருவேன். ஓகே. பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த வகையில் மீதமாகவே எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. இந்த உதவியை செய்தது நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்கின்ற அந்த அங்கிளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் என்னுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் என்னுடைய சொன்ன ஒரு முக்கியமான உதவி முக்கியமான இடத்தை வந்து சேர்ந்துருக்குது. அந்த வகையில் இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. நம்மளோட நண்பனுக்கு வந்து இதில் 10,000 காசு கொடுக்கணும். நண்பன் வாடா
பாவன் என்னண்டா இப்போ அங்கேருந்து வார தூரம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த 3000 போகும் தானே கொடுக்குது சரியா நன்றி என்ன சொன்னா இப்போ 1000 காசு வந்து நான் 3000 கொடுத்தேன் இப்போ அவர் பெட்ரோலுக்கு வந்துட்டு போதுன்ற மாதிரி இந்த 1000 காசு திருப்பி தந்து தேங்க்ஸ்டா ஏன்டா கூப்பிட்ட உடனே வருவான் இப்போ என்னோட வாகனம் இல்லாட்டியும் அது நம்மளோட வீட்டை தொடச்சா பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் உனக்கு நன்றி என்னன்னு சொன்னா நம்மளோட இப்போ கூட இருக்கிற நண்பர்களும் நம்முடைய உறவுகளும் இப்படி எல்லாருமே வந்து இப்படி ஒரு ஹெல்பிங் ரீதி அப்படி ஒரு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருக்கிறது மேலே அது எப்படி வார்த்தை சொல்றேன் நான் எதிர்பார்க்கல நீ இந்த ஒரு சொல்லுவாண்டு தேங்க்ஸ்டா உண்மையிலே தேங்க்ஸ்டா சரியா சரி பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து 8000 இருக்குது அம்மாப்பா எண்ணி பாருங்க அம்மாப்பா எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு 5000 6 7 8000 சரி சரி அம்மாப்பா என்ன உபகாரம் தேங்க்யூ நன்றி நாங்கள் மறக்க மாட்டோம் மேலும் எங்களுக்கு எங்களுடைய காலம் போக மட்டும் ஒரு மாதிரி உதவி செஞ்சீங்கண்டா எனக்கு திருப்தி ஏதாவது வேண்டாம் நான் உங்களோட தொடர்பு கொள்வேன் எனக்கு இப்படி போதும் போதும் நிப்பாட்டுங்கன்னு நான் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஓகேமாப்பா சொல்லுவேன் கட்டாயம் சொல்லுவேன் எங்கட பரதம் சிவம் இப்போ எனக்கு கிடைக்குது அப்படி சொல்லி நான் கட்டாயம் சொல்லுவேன் ஆமா சரியாப்பா என்னன்னு சொன்னா இப்போ இந்த உதவியை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்கே செய்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க ஐயோ அவங்கள கால் இருந்தால் கிட்ட இருந்தா நான் காலில் விழுந்து கும்பிடுவேன் அவங்கள 100 ஆண்டு காலம் 100 வாழணும் அவங்க இப்படியான சனங்கள் இருக்கிறத கடவுள் அவங்கள மென்மேலும் அவங்கள ஆசீர்வதிப்பார் நிச்சயமா ஜெயசப்பா கையை விட மாட்டார் அவங்க ஜெயசப்பாட வார்த்தையும் அதே தான் இருக்கிறவருக்கு உதவி செய்யணும் ஏழைகளை முதல் நோயாளிகளை முதல் கவனிக்கணும் தான் பைபிள்ல கூட இருக்கு ஆண்டவர் அந்த உதவி கோடி நன்றி நாங்க வரும்போது இந்த ஒரு சின்ன உதவி எங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து நிறைய உறவுகள் முன் வருவாங்க நாங்க நம்புறோம் சரியா யோசிக்க வேணாம் நீங்க தேங்க்யூ நன்றி கோடான கோடி ஓகே ஆமாம்மா வணக்கம் இந்த உதவியை செய்த அந்த அங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க தேங்க்யூ மித்த பெரிய உபகாரம் அவங்களுக்கு அவங்க 100 வயசு மட்டும் அவங்களோட குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமா வாழணும் எங்களுக்கு இந்த உதவி செய்தவங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட தான் நான் வேண்டிக் கொள்றேன் என்ன மேன்மேலும் உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு மனம் இறங்கணும் கடவுளும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள உயிரோட எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்க வேணும் கடவுள் ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வதிப்பார் சரி ஓகே நீங்க ஜோசிக்க வேணாதான் சரி நாங்க அடுத்த நேரம் வருவோம் சரியா மாமா சரி ஓகே வீடு தெரியும் தானே வருவோம் நாங்க அந்த வகையில் நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமா கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷம் தானே நாங்க திடீர்னு வந்துருக்கோம் அப்ப என்னன்னு சொன்னா மட்டும் 4 கொப்பி இருக்கு ஒன்று கல்முனையில 3 இந்த ஊர்ல 1 அடுத்து என்னன்னு சொன்னா இப்ப அம்மா அவங்க அம்மா பாக்கிட்ட வீட்டுக்குள்ள நாங்க போய் சுத்தி பார்த்து நம்ம வீடு அப்படின்னு காட்டலன்னு சொன்னா உனக்கு நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமா சின்ன ஒரு குடியில் வீடு 2 பேரும் இருந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு போதும் வீடு வசதியில் அப்படி இல்லாம தேவையில்லை மாதம் ஏதாவது உதவி கிடைக்கும்னா அந்த வகையில உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலைண்டா பரவாயில்ல இந்த வீடியோவை பகிருங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள்லாம் இருப்பாங்க இப்போ உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியான குடும்பங்களை எல்லாம் அப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்னவா பாய் ஆட்டுங்க அப்படி எல்லாரும் பாய் சரி நாங்கள் போகிறதுக்காக வந்து கொண்டு இருந்தாங்க அம்மாப்பா வந்து ஒரு கொய்யா மரம் கொண்டு வச்சிருக்கு இதில் வந்து ஒரு மாதிரியான அந்த முறைகளை பயன்படுத்தி ஏதோ செய்திருக்காங்க என்னன்றது அம்மாப்பாட்டை கேட்போம் இது என்னம்மாப்பா இது எப்படி என்னதுக்காக செய்யறது இது ஒரு மாத்தியால கொய்யாக்கா உடனே காய்க்கும் நாட்டினோடனே அடுத்த மரம் பூக்கக்குள்ள இந்த மரம் பூக்குள்ள இதை நாட்டு ரகந்தும் பூக்கும் அது என்னன்னா அதுக்குள்ள சோடா போத்தலை வெட்டி இந்த மரத்துல கொஞ்சம் தோலை சீவிட்டு இந்த போத்தலை அதுக்குள்ள வச்சு இதுக்குள்ள எருமண் தும்பு எல்லாம் போட்டு அடைச்சிட்டு தண்ணி கட்டிட்டா இதுக்குள்ள நாம ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோடனே கிட்டத்தட்ட இதால வேர் வாரது தெரியும் கொய்யா மரத்துல வேர் வரும் வேர் வந்த உடனே நாங்க என்ன நான் கட் பண்ணிருக்கேன் இதை எடுத்து கட் பண்ணி போட்டு நிலத்துல வச்சா
அடுத்த வாரம் பூக்குது காய்க்குது. அப்ப நிலத்தோலை டக்குன்னு காய்க்கும். 3 வருஷம் 4 வருஷம் செய்ய தேவை. சரி 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 சரி. அப்படி இப்ப ஆ என்ன வேர் வந்துட்டு ஓ என்ன வேர் வந்துட்டு ஓ என்ன வேர் வந்துட்டு இதை உடைச்சாரம் கொண்டு நாட்டுங்க. இல்ல இது பெரிய ஒய்யாவாது. கட்டினா தாங்களே ஒண்ணு அவ நம்மள வீட்டை கொண்டு கொண்டு எப்படி முரண்டுவாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்தோம் நிறபற கலாச்சிட்டு போட்டு எடுத்தோடனே அப்படியே வந்துடுவார். வந்தோடனே வேர் கட்டியா அப்படியே இருக்கும். அவ நீங்க எருமண்ணை போட்டு அப்படி நாட்டுவிட்டா சரி. இது இதுவரைக்கும் நான் வீடியோட பார்த்தது இல்லை. ஒரு நல்ல இந்த பாருங்க இந்த வேர் வந்தது தெரியுது. 1 மாசம் 1.5 மாசம் செல்லும். ஒரு சொப்பு நம்ம இதை நாட்டு நம்ம இந்த ரப்பரை கலட்டினோடனே போத்தல் கீழே தானா வரும். இதை மீன் எடுத்தா சரி. சரி அப்படி நாட்டு வேரோட வருது. போத்தல் கீழே எடுத்தா சரி. அது சரி. இது எப்படி நீங்க உங்களுக்கு கண்டுபிடிச்ச? நீங்க நான் ஒரு ஃபார்ம்ல முதல் வேலை செஞ்சேன் நான் பொல்லுநர் வயல. அப்ப அங்கதான் செஞ்சேன். அதுக்கு பிறகு போன்லயும் பார்த்தேன் நான். ரோஜா மரத்துக்கு செய்யறாங்க. ரோஜா மரத்துக்கு செய்யறது. அப்ப இதையும் செய்து பார்ப்போம். உங்களோட ஒரு ஞாபகத்தை இதை நாட்டி பார்ப்பேன் என்ன மாதிரி. இதை விட எனக்கு இந்த கந்தூர் தான் நல்ல. எனக்கு நான் இப்ப பக்கத்துல நம்ம ஆஸ்பத்திரி போற 2 வீட்டுல கொடுத்தேன். கொடுத்த உடனே அவங்களுக்கு இல்லைன்ற சந்தோஷம். எனக்கு 500 ரூபா படி சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க பக்கத்துல மீன்காரன் வியாபாரின்னுட்டான். எனக்கு 4 கண்டு வேணும், எனக்கு 4 கண்டு வேணும். உடனே வந்து நான் 5 கட்டி போட்டேன். இன்னும் இந்த மாதம் மூடிய வேர் விடுவார். வேர் விட்ட உடனே வர முடிஞ்சு அந்த மேல கட்டுனதுக்கு கீழாமப்பா கீழே அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாம பட்டி விட்டுருவோம். மெல்ல மெல்ல இதுக்கு வேர் வேற தொடங்க வேற மெல்ல மெல்ல குறைச்சி வர வேண்டியதுதான். குறைச்சி வரணும். அப்ப சத்தை வேற இங்க இருந்தா அங்க இருந்து எடுப்பாரு இங்க. சரி சரி சரி. என்னடா இங்க நம்ம டிரெக்டா பட்டு விட்டோம் இல்ல பட்டு போயிடும். வேர் வேற 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 குறைச்சி நான் நல்ல கிள்ளி கொடுத்தால கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி விட்டுருவேன். சரி சரி சரி. போவேனே இருக்கு. இதெல்லாம் பட்டி ஊட்டி கொடுத்துதான். இதெல்லாம் பட்டி ஊட்டி கொடுத்துதான் என்ன செய்வேன். சரி வாங்க. என்னடா அம்மாப்பா அப்படியே எழுமிட்டு வந்துட்டாங்க. வைத்தியசாலையை போயாண்டா போகும்போது நாங்கள் இதை பேசி கொண்டு இருந்தாங்க. என்ன ஒரு மாதிரியான முறையா இருக்குன்ட்டு. அடுத்து என்னடா அம்மாப்பா நாங்கள் போகும் வழியிலே இப்போ இறக்கிட்டு போகிறோம். அவர் நடந்து போகிறோம்னு சொன்னாரு. எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அவர் நாங்களும் வீடியோ முடிச்சுட்டு அப்படியே வர அம்மாப்பா சரையரம் எழுமிட்டு வந்தாருண்டா. அவர் சிங்கள பிள்ளை எல்லாம் வேலை செய்தான். சிங்கள பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு வந்துதான் போகணுமாமண்டு. டாக்டர் அம்மா. சரியாப்பா வாங்க, பிரச்சனை இல்லை போவோம். சரி வாங்க போ எடுமை நான் போ. இதை வேற உடையாம கிடையாம வச்சுட்டு வசதி அந்த வாழை உறிஞ்சு போட்டு வளர்ச்சி பாத்தியை போட்டு வேற வச்சுட்டு வளர்ச்சி வாழோட இதை அரைஞ்சு போடுறேன். அரைஞ்சு போட்டா அதுக்கு மேல இருமண்ணை போட்டு வச்சுட்டா சரி. சரா ரெண்டு இந்த வாழோட இதை எத்தனை மாசத்துல காய்க்கும்? இது அடுத்ததான் இந்த கொஞ்சம் எனக்கு அடுத்த அது சரி. கொஞ்சம் இங்க வரும். நிலத்துல வச்சோன்னுதான் அடுத்த கந்தெல்லாம் ஒழுங்கு நான் கொடுத்தேன். இப்ப சென்ற கேம்பில் ஒரு கண்டு கொடுத்தேன். நான் போய் பார்த்தேன். இப்படி ஒரு 10 அடிக்கு அது தூக்க போகுது. சரி நானும் இப்ப கையில் டக்குன்னு வாங்கி எடுத்துட்டேன். ஒரு அன்பால அம்மா பார்க்க தந்துருந்தாங்க. நாங்களும் இந்த எப்படி சொல்றது வித்தியாசமான ஒரு முறையா இருந்துச்சு. சடாக்கண்டு அம்மா முடிச்சு கொண்டு வாங்க சார். சரி ஓகே நன்றி அம்மாப்பா. சரி போங்க அம்மா வாரமா போயிட்டு. சரி உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப வாரமா அம்மாமா. வீடெல்லாம் ஓட்டு வீடு ஒன்றும் இல்லை வாங்க. எல்லாம் இங்கே டெவலப்பான ஏரியா தான். என்ன இதால போங்க ஃபுல்லாகி கொஞ்சம் வசதி படைச்ச அவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி விலங்குது பார்த்தாலே பெரிய பெரிய வீடுகள். ஆனா இந்த இடத்துல அம்மாப்பாட வீடு மட்டும்தான் சின்ன ஒரு கொட்டியில் அழகிக்கிறப்பா. நாங்களும் ஆசையில உடைச்சு கட்டலாம் எனக்கு அதுல எறிகிற கையில பொருள் இல்லை. நாம் என்ன செய்வோம். சரி யோசிதெல்லாம்ப்பா. இப்ப நம்ம மாளிகையில இருந்தா தான் பெரிய சந்தோஷம் இல்லை. குடியில தான் பெரிய சந்தோஷம்.
அங்க வந்து பாக்குறாக்களே சொல்லுவாங்க இதே போதும் எங்களுக்கு கூட நாங்க படுத்துக்கொள்ளலாம். இது என்ன பெரிய வீடு கட்டணுன்னே கூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், புள்ளிச்சேரிக்கு ஒரு ஆள் வேணும், அது ஆள் வேணும் அங்கால முன்னுக்கும். அப்ப அம்மா அப்பா கவனா போயிட்டு வாங்க. சரியா? அடுத்த கேட்டு அங்கால போனோம். சந்தேகமே சரியாப்பா. ஆண்டவரே நீங்க ஒன்றும் யோசிக்கப்பட உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க. நானே இந்த ஹாஸ்பிட்டல் வேலை இருங்க இதுல என்ன அந்த ஒன்று போட் போட்டியா பாருங்க. பிரதேச வைத்தியசாலை திருநெல்வேலி. இது பிரதேசத்துக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு வைத்தியசாலை. சரியாப்பா பாயா. தேங்க்யூ. ஓகேப்பா பாய் பாய். சரியாப்பா ஓகே ஓகே நன்றியா பாய் பாய்.